வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்யுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இது கொஞ்சமாக செய்கிறதால ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பழுத்தது தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு பிஞ்சு போகிறோம். தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க மிக்சியில், தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியே. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய் விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஒரு பிஞ்சு போகிறோம், நான் ஒரே ஒரு தக்காளிங்கிறதால வெந்தயம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் செவந்ததும் இந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதில் போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியை கூட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் இப்போ வீடியோக்காக கொஞ்சோண்டு ஒரே ஒரு தக்காளி செஞ்சு காமிக்கிறேன். அதுலேயே மஞ்சத்தூள், இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே இதில் மொத்தமாக போட்டுடலாம். போட்டு கிளறிண்டே இருக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறணும். இது ஒரு 2-3 நிமிஷத்தில் கூட முடிஞ்சிடும், ஒரே ஒரு தக்காளினா. இந்த பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுட்டு வருது. நல்லா திக்காக எடுத்து பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் செய்கிற தொக்கு இது. இது ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாது, நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை ட்ராவலிங்லாம் போகும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெடவே கெடாது. 10-15 நாள் கூட ஒன்றும் ஆகாது இந்த சாம்பார் பொடி போட்டு செய்யும் போது. ட்ராவலிங்க்கெலாம் எடுத்துன்னு போகிறீங்கன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுது. ரொம்ப சிம்பிளான சுவையான தக்காளி தொக்கு ரெடி. தேங்க்யூ.